பாரதி ராஜா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை தேடி ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு. அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த ஜூன் 10ஆம் தேதி பாரதி ராஜா சென்னை நீலாங்கரை வீட்டில் காலமாயிட்டாரு. ஜூன் 11ஆம் தேதி அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய உடலை தேனி மாவட்டம் சொந்த பண்ணை வீட்டில் அடக்கம் செஞ்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்க போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாரதி ராஜா இறந்து போனதுக்கு பிறகு எக்கச்சக்கமான திரை பிரபலங்களும் முதலமைச்சர் விஜய் உட்பட பல அரசியல் பிரபலங்களும் நேரில் வந்து பாரதி ராஜாவுக்கான அந்த இறுதி மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல மகளும் மருமகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. கடந்த ஒரு சில மாசங்களாவே பாரதி ராஜாவோட மகள் ஜனனிக்கும் மருமகள் நந்தனாவுக்கும் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதாவும், சொத்து பிரச்சனையில பாரதி ராஜாவோட மகளுக்கும் மருமகளுக்கும் ஏற்கனவே பல வாக்குவாதம் வந்ததாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. சொல்ல போனா பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல மருமகள் நந்தனா கலந்துக்கிறதுல மகள் ஜனனிக்கு விருப்பமே இல்லையா. அதனாலதான் நந்தனாவோட கையை முறுக்கி மகள் ஜனனி வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் நடிகை ராதிகா போயிட்டு இந்த இடத்துல இதெல்லாம் பண்ண வேணாங்கிற மாதிரியும் சமாதானப்படுத்திருக்காங்க. இதுக்கிடையில எந்த ஒரு பிரபலம் இறந்து போனாலும் அவங்களுக்கு தமிழக அரசு சார்பில் இரங்கல் அறிக்கை வெளியிடுறது வழக்கமான ஒன்று தான். அப்படிதான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாரதி ராஜா இறந்து போனதுக்கு பிறகு அவர் தமிழ் சினிமாவில் குறிப்பாக எக்கச்சக்கமான படைப்புகளை கொடுத்துருக்கிறதால அவருக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. பத்தாவதுக்கு இப்போ தாவேக அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு 2 நாள் நடக்குது. அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இறந்து போன, அதாவது கடந்த ஒரு சில மாசம்ல இறந்து போயிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு. அதில் இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்கள் ஃபோட்டோ வச்சு இன்னைக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் பாரதி ராஜா அவங்க இரங்கலை செலுத்தியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இரங்கல் செலுத்துறதுக்கான அந்த கடிதம் இருக்கு இல்லையா, அந்த அரசாணை, அதை பாரதி ராஜாவோட குடும்பத்துக்கு தமிழக அரசோட முத்திரை பதித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்ட காப்பியை பாரதி ராஜா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை படித்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மிகப்பெரிய அதிர்ச்சிலையும் கண்ணீர்லையும் மூழ்கியிருக்காங்க. அப்பா இறந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகுது. இந்த 10 நாட்களில் அவர் இல்லாததை நாங்கள் நம்பவே முடியல. அவருடைய படங்கள் மூலியமாகவும் அவருடைய புத்தகங்கள் மூலியமாகவும் அவர் நம்மோட வாழ்ந்துகிட்டே தான் இருக்காரு. எவ்வளவோ நடிகர் நடிகைகளை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அந்த நடிகர் நடிகைகளும் நம்ம கூட இருக்கும்போது அவங்க மூலியமாகவும் அப்பா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் மகள் ஜனனி நினச்சிட்டு இருக்காங்களாம். இதில் கூடுதல் என்ன சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாரதி ராஜாவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்கல்ல, கூடிய சீக்கிரம் பாரதி ராஜாவுக்கு அந்த நல்லடக்கம் செய்ய இடத்துல மணிமண்டபம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்க போகுதான். அப்படி நடக்கும்போது அவங்க ஃபேமிலி, அப்புறம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் இயக்குனர் சங்கம், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பாரதி ராஜாவுக்கு அவரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டக்கூடிய அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டுறதுக்கான வேலை ஆரம்பிக்க போறோம் தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ பாரதி ராஜா மறைவுக்கு தமிழக அமைச்சரவை சார்பில் இரங்கல் தெரிவித்து அது சம்பந்தமாக கடிதம் வீட்டுக்கு வந்ததை பற்றியும், அதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி அழுத பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.